ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்ஸ் சொல்யூஷன் இன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிஎட் தேர்ட் செமஸ்டரில் கமிஷனில் வைவா கொஷின்ஸில் ரெக்கார்ட் நோட்ஸை பற்றிலாம் கொஷின் கேட்பாங்க. அதில் முக்கியமான ரெக்கார்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. அப்சர்வேஷன்னா என்ன, டீச்சிங் ப்ராக்டிஸ்னால் என்ன, அப்சர்வேஷன் ரெக்கார்டு எப்போ எழுதணும், அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1 அண்ட் லெவல் 2க்கு நம்ம எழுதுவோம். லெவல் 1ங்கிறது 6th to 8th எந்த கிளாஸ்க்கு நம்ம போகிறோமோ அந்த கிளாஸ்க்கும், லெவல் 2க்கு 9th 10th மோஸ்ட்லி 10th எழுத சொல்ல மாட்டாங்க, 9th எழுத தான் சொல்லுவாங்க. லெவல் 2க்கு 9th நம்ம போகிறத வச்சும் எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. டீச்சிங் ப்ராக்டிஸ்லேயும் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே இந்த ரெக்கார்டு நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம கிளாஸில் பாடம் எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் இந்த அப்சர்வேஷன் கிளாஸ் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு 1 வீக்லேருந்து 10 days வரைக்குமே இந்த அப்சர்வேஷன் கிளாஸ் தான் நடக்கும். அதாவது நமக்குன்னு ஒதுக்குன கைட் டீச்சர்ஸு போகிற கிளாஸ்க்கெலாம் நம்மளும் கூடவே போகணும். அந்த 1 வீக்கில் நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து அவங்க எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க, என்னென்னலாம் அவங்க கற்பிக்கிற முறை பயன்படுத்துகிறாங்க, எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம கவனித்து நம்ம எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. இப்போது இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறை பற்றி பள்ளியில் வழிகாட்டிய ஆசிரியர் கற்பிக்கும் முறை மூலம் நான் கற்பித்தல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நம்மளோட கைட் டீச்சர் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சொல்லி கொடுக்குறத நான் நேரடியாக கிளாஸில் உட்காந்து பார்த்து அவங்க என்னென்னலாம் அவங்க டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறாங்க, எப்படி நுழைஞ்சோடனே கிளாஸ் எடுக்கிறாங்களா, மாணவர்களுக்கு எப்படி அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிறாங்க, அந்த கிளாஸை எப்படி வச்சுக்கிறாங்க, எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்றத பல ட்ரிக்ஸை நம்மளாம் நம்மளோட கைட் டீச்சர்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்குவோம். அதான் கைட் டீச்சர்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்க அந்த ரெக்கார்டு எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அப்சர்வேஷன் ரெக்கார்டுங்கிறது நம்மளோட கைட் டீச்சரை பார்த்து நம்ம எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. இதே டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுங்கிறது நம்மளுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணி எழுதுறது நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. 2 ரெக்கார்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க வைவால. அப்சர்வேஷன்னா நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸில் நம்ம போகிற ஸ்கூலில் நம்மளோட கைட் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு கிளாஸில் எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்றத நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உட்காந்தோ இல்லை அந்த கிளாஸில் இருந்தோ நம்ம அவங்கள கவனித்து நம்ம அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. மோஸ்ட்லி அந்த 7 days தான். அந்த 7 daysல 5 classes நம்ம பார்த்துருப்போம். அந்த 5 classes லெவல் 1க்கு ஒரு நோட்டும் லெவல் 2க்கு ஒரு நோட்டும் ஸ்டார்டிங்லேருந்து எழுதணும். எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம், எந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறோம், இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்தோம், அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நடத்தி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதுறது தான் இந்த அப்சர்வேஷன் நோட்டு. இதில் நம்ம முக்கியமாக என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னாக்கா, 7 முக்கிய அம்சங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வெவ்வேறு வகுப்பில் உள்ள ஆசிரியரின் கற்பிக்கும் உத்தியை உற்று நோக்குதல். இப்போ நம்ம கைட் டீச்சரே 6thலேருந்து 10th வரைக்கும் எந்த கிளாஸ்க்கு வேணாலும் போவாங்க. அப்போது எந்த கிளாஸ்க்கு போகிறாங்களோ, இப்போ 6th ஸ்டூடெண்ட்டை நடந்துக்கிற மாதிரியே 10th ஸ்டூடெண்ட்ஸை நடந்துக்க மாட்டாங்க. அவங்களோட மெச்சூரிட்டி 10th கம்பேர் பண்ணும்போது 6th ஸ்டூடெண்ட் சின்ன பிள்ளைங்க. அப்போ அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, பெரிய பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் ஆர்வமூட்டலில் வெவ்வேறு உத்திகளை கையாளுதல். அதாவது நம்ம நுழைஞ்ச உடனே நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட மாட்டோம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இதை பற்றி நீங்கள் முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக இப்போ நம்ம ஒரு சேமிப்பு அப்படின்ற லெசன் நடத்தினோம்னா நீங்கள் காசை எதுலெல்லாம் சேமித்து வைப்பீங்க, அம்மாலாம் இப்போ திடீர்னு காசை எதில் சேமித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதையோ இல்லை ஒரு கவிதையோ இல்லை எதையோ ஒன்று சொல்லி கிளாஸில் மாணவர்களை நம்ம எது சம்மந்தமாக இன்றைக்கி பாடம் நடத்த போகிறோம் அப்படின்றத தொடர்பு படுத்துகிற மாதிரி அவங்கள ஆர்வம் மூட்டணும். நம்ம வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஆர்வம் மூட்டணும். தேர்ட் ஒன், மாணவர்களின் குறுக்கீடு நிகழும் போது பாட தொடர்ச்சி மாறாமல் கற்பித்தல். இப்போ நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்ம ஏதாவது கொஷின் கேட்போம் பிள்ளைங்கள்ட்ட. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் சொல்லும் பொழுது
என்ன போயிடும், ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்க நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண கிளாஸோட நம்ம எதை பற்றி நடத்துகிறோமோ அதுலேருந்து டைவர்ட் ஆகி நம்ம என்ன பண்ணிடுவோம், வேறு ஒன்றுக்கே போயிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப டைவர்ட் ஆகி மாறாமல் அந்த பாடுற தொடர்ச்சி வந்து மாறாமல் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கை மட்டும் பேசிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாத பேசுகிறத தவிர்த்துட்டு பாட தொடர்ச்சி மாறாமல் கற்பிக்கணும். 4th ஒன், கற்பிக்கும் போது ஒவ்வொரு மாணவரின் மனதை தொடும் வகையில் குரல் ஏற்றத்தாழ்வோடு பேசணும். அதாவது நம்ம கிளாஸ்க்கு போனதுலேருந்து வர வரைக்கும் ஒரே வாய்ஸ் மாடுலேஷன்லேயோ ஒரே சவுண்ட்லேயோ பேசாமல் கிளாஸ் நடத்தும்போது அவங்களுக்கு வந்து கணீர் கணீர்னு குரல் வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து சத்தமாக அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் கேட்குற மாதிரி நம்ம வந்து பேசணும். முக்கியமானது குரல் ஏற்றத்தாழ்வுனா என்னென்னா, முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லும்போது நல்லா அழுத்தி சொல்லணும். இப்போ கொஷின் கேட்குற மாதிரி வர சென்டென்ஸ் வரும்போது நம்மளும் கொஷின் கேட்குற மாதிரி அதை வாசிக்கணும். உணர்ச்சி வசப்படுறது இல்லை ஆச்சரியப்படுறது அந்த மாதிரி என்ன நம்ம ரீட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குரல் ஏற்றத்தாழ்வு நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்தோம்னாக்கா கிளாஸில் வந்து கவனிக்காத மாணவர்கள் கூட நம்ம கொடுக்குற சவுண்டுலேயே டக்குன்னு அவங்க வந்து கிளாஸை வந்து கவனிக்குவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம ஒரே மாடுலேஷனில் ஒரே வால்யூமில் ஒரே மாதிரி பேசாமல் குரல் ஏற்றத்தாழ்வோட அவங்க பேசணும். அடுத்து 5th ஒன், துணை கருவிகளை பயன்படுத்துகிறத வந்து துல்லியமாக எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற இடத்துல துல்லியமாக பயன்படுத்தணும். இப்போ வந்து நம்ம ஜாமெண்ட்ரி கிராஃப் போடுறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம காம்பஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஸ்கேல் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், நம்ம தனி ஊசல் நம்ம நடத்தி காட்டுறோம்னா அந்த பெண்டுலம் வந்து ஆசிலேஷன் அது இங்கிட்டும் அங்கிட்டும் அலைவுறும் பொழுது இப்போ நம்ம இசைக்காவை யூஸ் பண்ணி நம்ம காதுகிட்ட வச்சு அது சவுண்டை வந்து ஹர்ட்ஸ் எத்தனை ஹர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துல இப்போ நம்ம கொண்டு வந்து கிளாஸ் ரூமில் சும்மா டேபிளில் வச்சுட்டு நம்ம கிளாஸ் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த சும்மா கடைசியில் கொண்டு வந்ததுக்காக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி காட்டாமல் நம்ம எந்த வாசிக்கிறோமோ இப்போ நம்ம மேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற இடத்துல அந்த காம்பஸு அந்த ஜாமெண்ட்ரி கிராஃப் அந்த கிட் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சயின்ஸில் இப்போ ஒன்று நம்ம ரீட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற துணை கருவி நம்ம கொண்டு வந்திருப்போம். இப்போ டிஎல்எம் டீச்சிங் ப்ராக்டிஸில் நம்ம செஞ்ச சார்ட்டு ரொட்டேட்டிங் போர்டு அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். அந்தந்த இடத்துல கரெக்டாக அதை யூஸ் பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு சும்மா வாசிக்கிறத விட இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஆர்வமாக அவங்க வந்து கவனிக்கவும் கற்றுக்கவும் ஆரம்பிப்பாங்க. அதனால துணை கருவிகளை கரெக்டாக ஏற்ற இடத்துல துல்லியமாக பயன்படுத்தணும். வினாக்களை தெளிவோடு பரவலாக கேட்டல். அடுத்து எப்படின்னா இப்போ நம்ம கொஷின் ரைஸ் பண்ணும் பொழுது ஒரே இடத்துல இருக்கிற நல்ல ஆன்சர்ஸ் சொல்கிற பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இல்லை படிக்காத பிள்ளைங்கன்னு குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி ஒரே இடத்த ஒரே ஆளை கேட்காம அந்த கிளாஸ் ரூமில் சுற்றியும் இந்த டெஸ்க்கு அந்த லாஸ்ட் பெஞ்சு எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொஷின் கேட்கணும். அப்போ தான் எப்போ வேணாலும் நம்மளை வந்து மிஸ்ஸு கொஷின் கேட்பாங்க, அதனால நம்ம வந்து பாடத்தை கவனிக்கணும் அப்படின்னு அந்த மூளை முடுக்கில் சைடில் பெஞ்சில் இந்த நம்ம மிஸ் வந்து நம்ம மறைஞ்சு உட்காந்துருக்கோம் பின்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பிள்ளைங்க கவனிக்காமல் வேறு வேலை பார்க்குறது, வேறு எழுதுகிற வேலை செய்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸை வந்து நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வினாக்களை வந்து தெளிவோடு பரவலாக கேட்கணும். அடுத்து 7th பாயிண்ட் என்னன்னா, பிற பாடங்களோடு தொடர்பு படுத்தி கற்பித்தல். இப்போ நம்ம மேக்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா வெறும் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டுமே அதையே கணக்கு மட்டுமே நடத்தாமல் அந்த ஃபார்முலா படிக்கும்போது அது ஈஸியாக மறக்காத மாதிரி அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவதோட ரிலேட் படுத்தி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ சோஷியலாக நீங்கள் நடத்துனீங்க, அந்த காலக்கோடு நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச நம்பரு, பிடிச்ச கலரு, பிறந்த வருஷம், அவங்க அம்மா பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டு எது கூடையாவது அவங்க கலரு அது கூட எது கூடையாவது அவங்க என்ன பண்ணணும், தொடர்பு படுத்தி கற்பிக்க வைக்கணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா கிளாஸ்லேயும் நல்லா கவனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிறது வந்து எதுவும் மறக்கவும் செய்யாது, அவங்களுக்கு நல்லா படிக்க முடியும். அடுத்து 8th பாயிண்ட்டு, மிஸ்ஸு வந்து கிளாஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி லெசனை முடிக்கும் பொழுது அவங்க இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் எப்படி தொகுத்து சொல்கிறாங்க, அவங்க எப்படி மீள் பார்வை பண்ணுறாங்க, ஏற்கனவே படித்ததை போன வருஷம் போன கிளாஸில் போன டேர்மில் படித்ததை எப்படி பசங்களுக்கு ரீகால் பண்ணுறாங்க, மீட்டுணர்தல் அதில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது எப்படி ரீகால் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அடுத்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்கிறாங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வர சொல்கிறாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு என்னோடய கைட் மேம் எனக்கு என்னெல்லாம் கிளாஸில் மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படிலாம் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்றத அவங்கள பார்த்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
முக்கிய அம்சங்களை தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம கைட் டீச்சர் நம்ம கிளாஸில் எப்படிலாம் பாடம் நடத்துகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸை வந்து எப்படி வந்து ஆர்வமாக வச்சுக்கிறாங்க, பிள்ளைங்களை வந்து எப்படி வந்து உற்சாகமாக கொஷின் கேட்கவும் இது நடத்துகிறத புரிஞ்சுக்கவும் வச்சுக்கிறாங்க அப்படின்றத என்னோட கைட் டீச்சர்ஸை கிளாஸ் நடத்துகிறத வச்சு நான் அவங்கள அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டோட பிடிஎஃப் இந்த சேனலில் நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா ரெக்கார்ட் நோட்ஸை பற்றி டீட்டெயிலும் வைவாவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு ரெக்கார்டும் எதுக்காக எழுதுகிறோம், அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட்லாம் வீடியோ தேவை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.